எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 236வது வீடியோ. இதில் இப்போ சத்குருவோட பழைய ஜென்மங்களை பற்றின ஒரு சின்ன விஷயம்லாம் வருது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பார்க்கலாம். அதாவது 1996வது வருஷமே ரொம்ப இன்சிடென்ட்ஸ் நிறைஞ்ச வருஷமாக இருக்குது. ஈஷா யோகா சென்டரை பொறுத்த வரைக்கும் இன்சிடென்ட்ஸ்னால் நிறைய முக்கியமான திருப்பங்கள் நிறைந்த வருஷம். அப்போது அக்டோபர் 96ல் சத்குரு ஜனவரிக்கு உண்டான ப்ரோக்ராம் எல்லாம் போடுறாரு. போடும்போது அவருக்கு உள்ள ஒரு மனசில் ஒரு தோணல், ஒரு விஷயம் தோணுது. ஜனவரி லாஸ்ட்டில் போடுற ப்ரோக்ராம் இது நடக்காது அப்படின்னு தோணுது. உடனே ராஜுவை கூப்பிட்டு சொல்கிறார், ஜனவரியில் இருக்க ப்ரோக்ராமை நீ ஃபெப்ரவரிக்கு மாற்று, அது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் கம்மி அப்படின்னு எனக்கு படுது மனசில். நிறைய விஷயங்கள் நமக்கு மனசில் படும், இது நடக்கும், இது நடக்காது, இது செய்யலாம், இது செய்யும்னு. ஆனால் அந்த இன்னர் வாய்ஸ் இருக்குல்ல, உள்ளேருந்து ஒரு பேச்சு குரல் கேட்கும்ல, அதுதான் மனசாட்சிங்கிறோம். அப்போது அந்த வாய்ஸை, அந்த சத்தத்தை நம்ம கேட்கணும், கேட்டு அதுபடி நடக்கணும். அப்போ அது மேலும் மேலும் நம்மளை வழிகாட்டும். சில சமயம் அங்கே நம்ம இப்போ வண்டி எடுக்கும்போது, வண்டி எடுக்காத, இல்லைன்னா கொஞ்சம் நேரம் கழித்து வண்டி எடு, இல்லைன்னா இன்றைக்கி வண்டியில் வேண்டாம், ஸ்கூட்டர் வேண்டாம், காரில் போ அப்படின்னு தோணும். இல்லை இதுதான் சௌகரியம், இப்போ மழையே ஒன்றும் இல்லையே, இதுக்கு ஸ்கூட்டரில் போகலாம் அப்படின்னு நினச்சி ஸ்கூட்டரில் போனோம்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அங்கே நடக்கும். இது எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தான். ஓகே, அதுக்கு தான் இன்னர் வாய்ஸ், உள்விழி, அதாவது உள்ளேருந்து ஒரு சத்தம் வருது, அதுதான் மனசாட்சி. அந்த உள்ளேருந்து வர்ற குரலுக்கு நம்ம செவி சாய்க்கணும். செவி சாய்க்கிறது நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த உள்ளேருந்து வர அந்த பேச்சுக்கு நம்ம மைண்டே பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் அந்த மனசாட்சி பேசுகிறதையே நிறுத்திடும். அது பேச்சை கேட்டு நம்ம நடந்தோம்னா தான் திருப்பி நமக்கு அறிவுரைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சஜஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா மனசாட்சியை பிடிங்கி எங்கேயா இப்போ வச்சுட்டு நம்ம புத்திக்கு தோன்றது மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது எப்பவும் நடக்காது. அது மனசாட்சி அப்புறம் வேலையே செய்யாது, அது பாட்டு உட்காந்துரும். அப்போ இதெல்லாம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் நடக்கிற விஷயந்தான். ஓகே, உங்களுக்கும் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, உங்களுக்கும் அது மாதிரி அனுபவங்கள் கிடச்சிருக்குங்கிறதுல எனக்கும் உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டு. ஏன்னா மனுஷங்க எல்லாத்துக்குமே அதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஓகேயா, இப்போ நான் அக்டோபரில் பிளான் பண்ணுறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மனசில் ஒரு சத்தம் கேட்குது. சரின்னு உடனே கூப்பிட்டு அதை லாஸ்ட்டு வீக் ஆஃப் ஜனவரியில் வைக்கிற ப்ரோக்ராமை நீ ஃபெப்ரவரிக்கோ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அப்புறம் நவம்பரில் இந்த தியானலிங்கம் பண்ணுறதுக்கு உண்டான பாக்கி வெளியே நிறைய விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சேருது ஈஷாவுக்கு. அதாவது இது தியானலிங்கம் பார்க்காதவங்களுக்காக நான் காமிக்கிறேன், நேரில் பார்த்தவங்களுக்கு நான் சொல்லும்போதே புரியும். ஆக்சுவலாக இதுதான் தியானலிங்கம். இந்த தியானலிங்கத்தை பிரதிஷ்டிக்கிறதுக்கு முன்னே இந்த விஷயங்கள்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு 7 லேயர் பாம்பு சுற்றி இருக்க மாதிரியும், இது பாம்போட தலை, அதுதான் பேஸ், அது மேலே தான் இந்த தியானலிங்கத்தை வச்சுருக்கார். ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர்லாம் ஆர்டர் பண்ணினதெல்லாம் எப்போவோ வந்துருச்சு, நவம்பர் மாதத்துலேயே வந்துருச்சு, ரெடி ஆகுது. இதில் இன்னொன்று விஷயம், இந்த தியானலிங்கத்தில் சத்குரு பிராண பிரதிஷ்டை பண்ணலை. பிராண பிரதிஷ்டைன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ ஒரு கோவிலில் ஒரு விக்கிரகத்தை வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த விக்கிரகத்தை அது கர்ப்ப கிரகம்போம். அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே எங்கே விக்கிரகம் வைக்க போகிறோமோ அதுக்கு அடியில்
நிறைய தகடுகள், செம்பு தகடு எல்லாம் எழுதி அதில் நிறைய மந்திரங்கள்லாம் எழுதி நிறைய படங்கள்லாம் வரைச்சி அதெல்லாம் பண்ணி அடியில் புதைச்சிருவாங்க. அதே மாதிரி கர்ப்ப கிரகத்துக்கு மேலே எல்லா கோவில்லையும் உங்களுக்கு தெரியும், அந்த கலசம் 3 கலசம் இப்படி வச்சுருப்பாங்க. அது மேலே ஒன்று கூர்மையாக இருக்கும். அந்த கலசம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா, அது வழியாக அந்த காஸ்மிக் எனர்ஜியை அது இழுத்து உள்ளே விடும். கீழே இருக்க தகடுகளெல்லாம் கூட பூமியிலேருந்து எனர்ஜியை மேலே கொண்டு வரும். அப்போ இந்த 2 எனர்ஜியும் சேர்ந்து அந்த சிலைக்கு சக்தி கிடைக்கும். அந்த சக்தியை தான் நம்ம தீபாராதனை காமிக்கும்போது வலது கைப்பக்கமாக 3 தடவை சுற்றும்போது அந்த சக்தியை ஜாஸ்தியாகும். அதனால தான் தீபாராதனை காமிக்கும்போது கண்ணை மூடிட்டு நிற்கக்கூடாது. நின்னாலும் சரி உட்கார்ந்தாலும் சரி, நிற்கலாம் உட்காரலாம், அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை. கண்ணு திறந்து பார்க்கணும். நம்ம கண்ணு வழியாக அந்த எனர்ஜியை எடுத்துக்கணும். நிறைய பேர் தீபாராதனை சமயத்தில் கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணுவாங்க. தீபாராதனை சமயத்தில் கண்ணை திறந்து விக்கிரகத்தை பார்த்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது போய் உட்காந்து மூலையில் உட்காந்து கண்ணை மூடி அந்த தீபாராதனை காமிக்கும்போது இருந்த விக்கிரகத்தோட அந்த அழகை மனக்கண்ணில் கொண்டு ஆராதிக்கணும். ஓகேயா? அதுக்கு தான் நம்ம தீபாராதனை டைமில் கோயிலுக்கு போகிறது. ஓகே, அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே இந்த சத்குருவோட பழைய ஒரு ஜென்மத்தோட தொடர்ச்சி கதை. அதாவது இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். முதல்ல 2-3 ஜென்மங்களோட கதையெல்லாம் சொல்லிட்டாரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 360-400 வருஷத்துக்கு முன்னே தான் இதே சத்குரு பில்வாங்கிற ஒரு ஆளாக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு வந்தார். அந்த இடத்துக்கு இவர் திருப்பி போகிறார். இப்போ இந்த பில்வாங்கிறது, நம்ம வில்வ மரம் இருக்குது இல்லையா, வில்வ மரம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். வில்வ இலை, வில்வ இலை தான் சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச இலை. ஓகே, அந்த வில்வ இலைங்கிறது இதுதான். இது எங்கள் வீட்டில் உள்ளது. நான் இந்த வில்வ மரத்தை வளர்த்துட்டு வரேன். ஏன்னா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே சத்குருவோட ஒரு வீடியோவில் நான் கேட்டேன். அதாவது சிவனுக்கு எல்லா பூ, எருக்கம்பூ பிடிக்கும், தும்பப்பூ பிடிக்கும், காட்டு மேட்டில் வளர்கிற எல்லா பூவும் சிவனுக்கு இஷ்டம்தான். ஆனால் அதில் ரொம்ப பிடிச்சது இந்த வில்வ மரத்தோட இலை. இப்போது அதுதான் வில்வ மரம், வில்வங்கிறோம். ஓகே, அவர் சத்குரு என்ன சொன்னார்னா, இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு போகிறீங்க, இந்த அர்ச்சனை பண்ண இந்த வில்வ இலை உங்களுக்கு கையில் கிடச்சதுன்னா அதை தூக்கி போடாமல் ஒரு 2-3 நாளைக்கு அது வாடுற வரைக்கும், அது கரிஞ்சு போகிற வரைக்கும் உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா பர்ஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா அதிலேருந்து கிடைக்கிற வைப்ரேஷன்ஸு ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொன்னார். அது நான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டேன். அது மட்டும் இல்லை, எத்தனையோ வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். அதாவது வில்வ இலையால் சிவனை அர்ச்சிக்கிறது தான் ரொம்ப சிவனுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு. வில்வாஷ்டகம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் ஒரு வில்வ இலையை போட்டாலே எத்தனையோ யாகங்கள் பண்ணினதுக்கு சமானம் அப்படின்னெல்லாம் வில்வாஷ்டகத்தில் வரும். ஓகே, அப்போது நான் இப்போ கேரளாவில் லாஸ்ட்டில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னே எனக்கு கேரளாவில் கிடச்சிது. எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே இந்த வீடு இந்த இடத்த வாங்கி போட்டேன். ஆனால் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே 2-3 வருஷம் எனக்கு இங்கே கேவியில் பிரின்சிபலாக வேலை கிடச்சதுனால எஸ்ஏபியில் இருந்தேன். பட்டத்துலேருந்து ரிட்டையர் ஆனேன். அப்போது அங்கே பட்டத்தில் நான் பிரின்சிபல் குவார்ட்டர்ஸில் இருக்கும்போது தான் இந்த வீடு கட்டுறேன். ஓகே, அப்போது இந்த வீடு கட்டும்போதே நான் 2 மரம் வைக்கணும்னு ரொம்ப பர்டிகுலராக இருந்தேன். ஏன்னா இதுக்கு அப்போல்லாம் நான் சத்குருவோட வீடியோலாம் கூட நான் கேட்டதில்லை.
அதுக்கப்புறம் தான் சத்குருவோட வீடியோ கேட்க ஆரம்பித்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் வரும்ல, அதாவது ஐயப்பன் சீரியல், சிவனோட சீரியல்லாம் சீரியலுங்கிறது நைட்டு டிவியில் பார்ப்பேன். அதில் தான் இந்த வில்வ மரத்தோட இம்பார்ட்டன்ஸு எனக்கு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லை, இன்னொன்று பவழமல்லி. இது வந்து இன்றைக்கி காலையில் பூஜை பண்ண பவழமல்லி. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஆரஞ்சு கலரில் காம்பு இருக்கும். இந்த பவழமல்லி இதுவும் என்னோடய வீட்டில் இருக்கிற மரத்தோட பூ. ஸோ அந்த வீடு வைக்கும்போதே நாங்கள் வந்து கட்டாயமாக பவழமல்லி மரமும் வேணும், வில்வ மரமும் வேணும்னு சொல்லி 2 செடி வாங்கிட்டு வந்து அப்போவே வச்சேன். இப்போ அது 2மே நல்லா மரமாக வளர்ந்துருச்சு. தினமும் இந்த பூ பறித்து தான் லலிதா சஹஸ்ரநாமம் பூஜைக்கு யூஸ் பண்ணுவேன். இந்த வில்வ இலை 2ஓ 3ஓ பறித்து, இல்லைன்னா ஒரு நம்ம பிரதோஷ சமயத்துலலாம் ஒரு 10-15 பறித்து சிவலிங்கத்துக்கு போட்டு அர்ச்சனை பண்ணுவேன். அப்போ இது 2மே இன்றைக்கி காலையில் பண்ண பூஜை பண்ணது உங்களுக்கு ஜஸ்ட்டு காமிக்கலான்னு நினச்சேன். அப்போது இந்த வில்வ மரத்தோட இம்பார்ட்டன்ஸு, முக்கியத்துவம் என்னன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இதில் அந்த வில்வம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம்ல, நார்த் இண்டியன்ஸு வீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க, லெட்டரே இல்லை. அவங்க எங்கெங்கே நம்ம வி போடுறோமோ அங்கெல்லாம் அவங்க பி தான் போடுவாங்க. வசந்தின்னு சொல்கிறோம்ல, அவங்க பசந்தின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் இந்த வில்வாங்கிற பேருக்கு தான் பில்வா அப்படின்னு. ஸோ சத்குருவோட முன் ஜென்மத்தில் அந்த பையனுக்கு 26 வயசுலேயே இறந்தாச்சு அந்த பையன். ஸோ அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இறந்தாச்சு. அந்த பையனோட பேர் தான் பில்வா. ஓகே, அவங்க வந்து அந்த பில்வாங்கிறவன் வந்து ஆதிவாசி குடும்பத்தில் பிறந்தது. இந்த பாம்பு பிடிக்கிற தான் அவங்களோட குடும்ப தொழில். ஸ்னேக் சார்மர்ஸ்பாங்க, பாம்பு பிடிக்கிற வேலை தான் அவங்களோட குடும்பத்தில் செஞ்சிட்ருந்த வேலை. இப்போது சத்குரு விஜயையும் ஆசிரமத்தில் இருக்க சிலவங்களையும் கூப்பிட்டுட்டு ஒரிசாவுக்கு போகிறார். ஒரிசாவில் சாம்பல்பூர்னு ஒரு இடம் இருக்குது. அது இப்போவும் நீங்கள் கூகுளில் தேடி பார்க்கலாம். சாம்பல்பூரில் வந்து ஆதிவாசிகள் கொஞ்சம் ஜாஸ்தி இப்போவும் இருக்காங்க. அப்போது பில்வாங்கிற ஆளோட குடும்பம் ஆதிவாசிகள் குடும்பத்தில் ஒன்றா இருந்தது. அவங்க வந்து அந்த சாம்பல்பூர் இடத்துல தான் வாழ்ந்துட்டுருந்தாங்க. அப்போ இந்த தடவை சத்குரு எல்லாரையும் கூட்டிகிட்டு அங்கே போகிறாரு. அங்கே சாம்பல்பூருங்கிற ஒரு இடத்துல ஒரு சிவன் கோயில், முக்தீஸ்வர்ங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறாங்க. சத்குரு வந்து விஜயையும் கூட்டிகிட்டு தான் போகிறாரு. விஜய் ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு ஆசிரமத்தில் இருக்க முக்கியமான 4-5 பேர், இந்த தியானலிங்கத்துக்கு யார் யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் போகிறாரு. அது வந்து ஒரு விசித்திரமான ட்ரிப்பாக அமைஞ்சிடுச்சு. எப்படின்னா, ஜீப்லேயோ கார்லேயோ எங்கேயோ இதிலே போயிருப்பாங்க. போய் கொஞ்சம் தூரம் போனோடனே காரில் இருந்து அவர் இறங்குறாரு. அவர் பின்னாடியே பாக்கியும் எல்லோரும் இறங்கி போகிறாரு. சத்குரு வேகமாக நடக்கிறார். அவரோட நடைக்கு ஈடு கொடுக்கவே முடியல, அவ்வளோ ஒரு வேகத்தில் போகிறார். கொஞ்சம் தூரம் போன உடனே கொஞ்சம் பேருக்கு தான் அவர் பின்னாடி ஈடுகட்ட முடிஞ்சது அவரோட வேகத்துக்கு. அங்கே ஒரு குளம். அந்த குளங்கிறது மகாநதியோட தண்ணி வந்து விழற குளம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் போனோடனே சத்குரு மற்றவங்களெல்லாம் நில்லுங்கன்ட்டார். கையை காமிச்சு நிறுத்திட்டார். அவர் மட்டும் முன்னாடி போகிறாரு. அந்த குளத்தை 2-3 தடவை சுற்றி வராரு. சுற்றி வந்துட்டு ஒரு மரத்து பக்கத்தில் போய் நிற்கிறார். அந்த மரத்தை அப்படியே பார்க்குறாரு. கண்ணிலேருந்து குடமாக தண்ணி வருது. அப்படி அழறார். தான் கழுத்தில் இருக்க மாலையை எடுத்து அந்த மரத்தில் போடுறார்.
போட்டுட்டு அப்புறம் அதுக்குள்ளே மற்றவங்களாம் வந்துடுறாங்க. சிலவங்களாம் அழறாங்க, சிலவங்களாம் கீழே படுத்து உருள்றாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரியாக்ஷன். அதுக்கு காரணம் அந்த இடத்துல உள்ள எனர்ஜி, அந்த இடத்துல உள்ள சக்தி. இது அந்த மரத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, அந்த மரத்துக்கடியில் தான் இந்த பில்வாங்கிற ஆள் அவரோட குடும்பத்தோட நிறைய நாள் தங்கியிருந்த இடம். அந்த மரத்துக்கடியில் அந்த ஃபேமிலியோட நிறைய நாள் அங்கே தங்கியிருந்திருக்காரு. அது ஆக்சுவலாக ஒரு பெரிய பழைய மரம். இப்போ அந்த மரம் இல்லை, பழைய மரங்கிறது பட்டு போச்சு. ஆனாலும் அந்த மரத்தோட பட்டை இருக்குல்ல, பார்க், அந்த பட்டையில் அந்த மரத்தோட ஒரு விதை விழுந்து, பழம் விழுந்து, அந்த விதை முளைச்சி இன்னொரு மரம் அங்கே வளர்ந்து வந்திருக்கு. ஸோ இதுவும் பழைய மரத்தோட ஒரு பிரான்ச்னே சொல்லலாம். பழைய மரம் அப்போ பட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. பழைய மரம் ஃபுல்லாக பட்டு போகலை. பட்டு போச்சுனாலும் அதோட விதையே அதிலையே அந்த பார்க்கில் விழுந்து, பட்டையில் விழுந்து ஒரு பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. அப்போ அந்த பழைய மரத்தோட, அம்மா மரத்தோட அதே சக்தி இந்த மரத்துக்கும் இருக்குது அப்படின்னு. அப்போது நான் என்ன நினைக்கிறேன், அப்போ சத்குருவுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னே அந்த பழைய ஜென்மங்களோட ஞாபகங்கள்லாம் வருது. ஓகேயா? எனக்கு தோணுது, இந்த சாம்பல்பூரில் தான் சத்குரு அங்கே வாழ்ந்துட்டுருக்கும்போது தான் அந்த பிராமண குடும்பத்தில் இருந்த சாம்பவிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் லவ் பண்ணார். அதனாலேயே அந்த சாம்பவியோட தாய்மாமன் அவரோட அந்த மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு இந்த பில்வாவை, ஒரு பில்வாவோட பாம்புகள்லேயே விஷம் ஜாஸ்தி இருக்க ஒரு பாம்பை எடுத்து அவனை கொத்த வச்சு மரத்தில் கட்டி கொத்த வச்சாங்க. எல்லாருமா சேர்ந்து இந்த பையனை பிடிச்சிட்டு போய் ஒரு மரத்தில் கட்டி வச்சு கொத்த வச்சாங்க, கொத்தி கொன்னுட்டாங்க. எனக்கு தோணுது அந்த மரம் தான் இது. அதனால்தான் அந்த இடத்துல அவ்வளோ பவர். ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி மனசு வேதனைப்பட்டு தான் அந்த பில்வாங்கிற ஆள் இறந்தான். ஏன்னா அந்த பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த பொண்ணை காதலித்ததுனால தான் அவரோட இறப்பே அதுக்கு காரணமாக இருந்தது. அவரோட இறப்புக்கு காரணமே அதனால தான். அதாவது ஆதிவாசி பில்வாவோட குடும்பங்கிறது இந்த பாம்பு பிடிக்கிற குறத்திகள், ஆதிவாசிகள் அப்படிங்கிறோம்ல, அந்த ஒரு குலம். அது அந்த காலத்தில் அது அவ்வளோ இதாக பார்த்தாங்க. அவங்கெல்லாம் ஆதிவாசி குடும்பம். ஆதிவாசி குடும்பத்தில் இருந்த ஒரு பையன் எப்படி ஒரு பிராமண குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணை காதலிக்கலாம், அப்போ இவனை கொன்னா தான் நடக்கும், சரியாகும் அப்படின்னு நினச்சி அந்த இடம் அந்த மரத்தில் தான் வச்சு கட்டி வச்சு கொன்னாங்க. அப்போ இறக்கும்போது எந்த மாதிரி வேதனை அடைஞ்சிருக்கும். அது ஒரு இருக்கிறதுலே ரொம்ப விஷம் உள்ள ஒரு பாம்பால் கொத்தப்பட்டு இறக்குறோம் அப்படிங்கும்போது அந்த மனசு எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும். அதுதான் அந்த எனர்ஜியோட இது. கடைசியில் இன்னொரு இடத்துல எங்கேயோ சொல்லியிருக்காரு, சாகும்போது அந்த விஷம் பரவி அப்படியே சாகும்போது என்ன மனநிலைமையில் இருக்குன்னு யோசித்து பாருங்கள். கடைசியில் ஒரு கடவுளோட கிருபையினால தான் அந்த கான்ஷியஸாக உயிரை விட தோணுச்சு அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கார். ஐ breathed my last and due to the intervention of God's grace I left my body with full awareness அப்படின்னு எழுதியிருக்கார். வேற இதே புக்கில் தான் எழுதியிருக்கார். அப்போது அதுதான். ஸோ சத்குரு
கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷத்துக்கு முன்னே பில்வாங்கிற ஆதிவாசி குடும்பத்தில் பிறந்தது, இறந்தது எல்லாம் நடந்த சம்பவங்கள். அந்த இடத்துக்கு இவர் திருப்பி போய் பார்க்குறார். அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய காரியம். இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன், நமக்கு சத்குரு அளவுக்கு மெடிடேஷன் பண்ணவோ பழைய இதெல்லாம் ஞாபகம் இருக்க வருதோ தெரியாட்டினா கூட சில இடங்களுக்கு நம்ம போகும்போது நமக்கே ஒரு ஃபீலிங் தோணும், ஒரு உணர்ச்சி வசப்படுவோம். உணர்ச்சி வசப்படாட்டினா கூட இந்த இடம் நம்ம வந்திருக்கோமே, இதுக்கு முன்னாடி எங்கேயோ வந்திருக்கோம், ஆனால் நம்ம இந்த ஜென்மத்தில் கர்நாடகாவுக்கு வரவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பெங்களூரே வந்திருக்கோம், ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கே அப்படின்னு நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க. உங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு டைமில் இதெல்லாம் நடக்க. அது அப்போ இந்த ஜென்மத்தில் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரோங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்போ எப்படி அந்த இடம் அவ்வளோ ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னா, அந்த ஒரு ஃபீலிங்க்கு தேஜாவு அப்படிம்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் தேஜாவு ஒன்று அடித்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய விஷயம் அதை பற்றி தெரியும். அதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்திலையும் அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஒரு ஞாபகம், பழைய ஒரு ஞாபகம் தான் நமக்கு ஒரு மாதிரி ஒரு மங்கலாக ஒரு நினைவை கொண்டு வருது. ஆனால் நம்மளால் கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி பார்க்க தெரியல. இப்போ நம்மளும் சத்குரு மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம், சாதனைகள் பண்ணோம், ஒன்றும் வேண்டாம், உட்காந்து மெடிடேஷன் பண்ணாலே இதெல்லாம் நமக்கு ஈஸியாக நம்மளாலேயும் புரிஞ்சுக்க முடியும். ஓகேயா? ஸோ இந்த விஷயத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.